நீங்க தானே ஆண்டவரே கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை படைச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை என் பிள்ளைய கொடுத்தீங்க. என் பிள்ளைய மாற்றுறதுக்கு உங்களால முடியும், என் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு உங்களால முடியும், என்னுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு உங்களால முடியும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை தேடி கொண்டு வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்காக எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் எங்கும் அல்ல, கர்த்தரே எனக்காக. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த பாதையில இந்த யோபு கடந்து போறது மாதிரி தான் நானும் கடந்து போறேன். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த படி நான் என்ன எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட போய் நிக்கிறது, எங்க கை கட்டி நிக்கிறது, யார்கிட்ட உதவி கேட்கறது, என்ன பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம். ஆனா ஆண்டவர் இத மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் இல்லை, வேற எங்கும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, அவர் ஒருத்தரையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்தவர் அவர்தானே, வானம் பூமி படைத்தவர் அவர்தானே. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து 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 கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.